வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம உழைக்காத ஒரு சோம்பேறி பொய்யரசனை பற்றி தான் பேச போகிறோம். என்ன பேச போகிறோன்னா, அவர் ஒரு வீடியோ போட்டிருந்து போவார். அம்மா மலையிலேயே வேலைக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. அவங்க அம்மா வேலைக்கு போகிறாங்க, அவங்க மச்சான் வேலைக்கு போகிறாங்க, அவங்க அப்பா வேலைக்கு போகிறாங்க, அப்புறம் காயத்ரி அம்மையாரோட தம்பி வேலைக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம இளவரசன் எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையும் வேலைக்கு போக மாட்டாருங்க. அடுத்தவங்க வேலைக்கு போகிறத பற்றி பெருமையாக பேசுவார். அந்த தகுதியில் நம்ம இளவரசனுக்கு தெரியாது. மலையிலையுமே அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, பையன் வந்து குடும்பத்துக்குள்ளேயே பையனை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அங்கங்கே சுற்றிட்டு வீடியோ போட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு எல்லாமே இதுதான் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதுக்கு மூல காரணம் யார் தெரியுங்களா? இவர் வேலைக்கு போகிறதுக்கு மூல காரணம் அருமையான அவங்க மனைவி காயத்ரி அம்மையார். இந்த மாதிரி ஒரு மனைவி இருந்துச்சுன்னா எங்கேயுமே வேலைக்கு போக தோணாது. என்ன காரணம்னா, ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான வருமானம், உழைக்காத வருமானம் இதெல்லாம் ஈட்டோன்னா குடும்பத்துக்குள்ளேயே பையனை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு இது தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு சாப்பிட்றது, அப்புறம் சமையல் செய்கிறது, வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா ஒன்றும் நடக்காதுங்க. என்ன நடக்குன்னா, வருஷம் பூரா கணவன் மனைவி சண்டை, மனைவி கணவன் அடிக்கிறது, கணவன் மனைவி அடிக்கிறது, இதுதான். வேற ஒரு கண்டென்ட்லாம் கிடையாதுங்க. பொதுவாக தீபாவளிக்கு நல்ல வீடியோ போடுவாங்க. ஆனால் இவங்க வீடியோ வந்து எப்போவுமே தீபாவளி அலப்பறன்ட்டு இவங்க குடும்பத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு துர்காகந்தின்னு ஒரு சேனல் இருக்குது. தீபாவளிக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதான் கிட்டத்தட்ட 100K 110K வந்திருக்கு அந்த வீடியோவில். என்ன காரணம்னா, அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குங்க. அவங்க அந்த அலப்பறையெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம இளவரசனை பொறுத்தளவுக்கு எங்களை பிடிச்சவங்க பார்க்குறாங்க, எங்களுக்கு ரியாலிட்டி சேனலு. ஆனால் நாங்கள் உண்மையை பேச மாட்டோம், பொய் தான் பேசுவோம். அந்த என்ன பொய்னா, அவங்க அக்காவை எங்கிற அந்த கேரக்டர் தான். எந்த அக்காவையும் தெரியல. அந்த அக்காவையினை பற்றி இது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. கணவனும் திறக்க மாட்டேங்க, மனைவியும் திறக்க மாட்டேங்கிறாங்க. மனைவிக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த கோயிலில் தான் நாங்கள் ஃபுல்லாக இருந்தோம். அடுத்த நாள் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் பாரு. எப்படி ஊர் கூட்டி கல்யாணமானு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவங்களுக்கு சுத்தங்கிறது எதுவுமே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு போய் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, சாட்சி வீடியோவில். அதாவது பனங்கற்கண்டு பால், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ கொண்டை கொடுக்குறாங்க. அந்த அம்மா எப்படி உட்காந்துக்கணுங்க, தலை செய்வாமல் அப்படியே கொண்டை காரில் உட்காந்துக்கிறோங்க. எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபராது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் சுத்தபத்தமாக தலை செய்விட்டு போய் உட்காரணும். அதில் ஒரு கமெண்ட் கூட ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, ஏங்க தலை செய்வாமல் இருந்தால் குடும்பத்துக்காகாது. அதெல்லாம் தெரியாதுங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஆனால் இவங்களுக்கு தேவை இலவச வருமானம், ஆடம்பர வாழ்க்கை. இந்த சுத்தாங்கித்த இதெல்லாம் தெரியாது. மொத்தத்தில் இளவரசன் அந்த சட்டையை நாலாவது நாள் போட்டிருக்காரு. ஒரே சட்டையை 4 நாளாச்சும் போடுவாங்கன்னு கேட்டால் யாரும் போட மாட்டாங்க. இவர் ஓடுவார். அப்புறம் சுத்தத்தை பற்றி பேசுவார். நாங்கள் சுத்தமாக இருக்கிறோங்க, நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் அந்த சாமியே எங்கள் கண்ணு முன்னாடி வந்ததுங்க, சாமி தான் எங்களுக்கு வரம் கொடுத்தது, என்னை சாமி தான் காப்பாச்சுன்னு சொல்லுவார். இவர் இப்போ குடிக்கிறது இல்லை, பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பார், அதை வீடியோ எடுப்பார். அந்த மாதிரி தத்துவமெல்லாம் பொழிவார். இந்த தத்துவமெல்லாம் எங்கே வச்சுன்னு தெரியல. ஒரு வருஷம் இளவரசனோட செயல்பாடு எடுத்து பாருங்கள், அருமையான செயல்பாடாக தான் இருக்குது. எந்த யூடியூபர் பண்ணாத சாதனை. என்ன காரணம்னா, லைவில் கெட்ட வார்த்தை பேசுறது, பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள கெட்ட வார்த்தை பேசுறது, அப்புறம் வசைவாடுறது. சமீபத்துலேயும் கூடி நம்ம சத்தியில் என்னென்ன வசைவாடி இருப்பாருங்க, நாயும் தான் சொல்லியிருப்பார். அவருக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. நம்ம இளவரசன் எந்த காலத்துலையுமே உண்மையானவங்க இருந்ததே கிடையாது. ஒழுக்கமில்லாத ஒரு ஆள் தான் சொல்லணும். ஒரு காரில் போய் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோவில் எத்தனை பேர் பார்ப்பாங்க? சுத்தபத்தமாக இருக்கணுமே வேண்டாமா? நான் எதனால் இதை கமெண்ட் பண்ணுறேன்னா, தலையங்கூடி செய்யவில்லை அந்த அம்மையார். அந்த அம்மையாருக்கு என்னென்னா, ஆடம்பரமான வாழ்க்கை, இலவச வருமானம், எல்லாமே இலவசத்தில் தான் கிடைக்கணும். இவங்க வீட்டில் கார் வாங்குறதா இருந்தாலும் சரி, பைக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, காருக்கு இஎம்ஐ கட்டுறதா இருந்தாலும் சரி, அப்புறம் ஃப்ரிட்ஜு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஏசி வாங்குறதா இருந்தாலும் சரி, ஏசி வாங்கலாம் அதுவும் வாங்கிடுவாங்க. எல்லாமே இலவச வருமானம். எந்த இடத்தையுமே இவர்கள் உழைச்சி சம்பாதிச்ச பொருள் கிடையாது. அப்போ பெருமனாயம் பேசுவாங்க, எங்களுக்கு யூடியூப் சம்பளம் கொடுக்கும்போது நீங்களா சம்பளம் கொடுக்குறீங்க கேட்பாங்க. அதாவது ஆடியன்ஸ் பார்க்காம எப்படி யூடியூப் சம்பளம் கொடுப்பாங்க? ஆடியன்ஸ் பார்க்குறனால தானே யூடியூப் சம்பளம் கொடுக்குறது. ஆடியன்ஸ் பார்க்கலன்னு இவர் எப்படி யூடியூப் சம்பளம் கொடுக்கு? இவரோட பெருமனாயம் பேசுவாங்க. யூடியூப் பற்றி இவருக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யூடியூப் பற்றி இவருக்கு ஒரு மண்ணும் தெரியாதுங்க. சும்மா வீடியோ போடுறாங்க, வியூஸ் வருது. 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதனால் ஒரு வீடியோவுக்கு 18,000, 20,000, 50,000. ஆனால் அதை துர்கா காந்தி சேனல் எடுத்து பாருங்கள், எல்லாமே 100K 110K. அப்புறம் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது, அவங்களும் 150K 160K.
ஆனால் இளவரசனோட வீடியோவில் சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் மட்டும்தான் 100Kக்கு மேலே போகும். நார்மல் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 20K 30K தான் வரும். இளவரசன் என்ன பெருமனாயும் பேசுவார், ஒன்றும் பேசுறதில்ல. ஒரு வீட்டுக்குள்ளேயே தான் கண்டனி, பையனை இடுப்பில் தூக்கி வைக்கிறது, அப்புறம் பையன் விளையாடுறது, பையன் அழுகிறது, பையனுக்கு விளையாட்டு காமிக்கிறது, அப்புறம் பொண்டாட்டி மனைவி கெட்ட வார்த்தை பேசுறது, அப்புறம் மாமியார் வீட்டில் போய் அடி வாங்குறது. இதுதான் இளவரசனோட சேனல். இது பெரிய கண்டென்ட்லாம் கிடையாது, ஒரே கண்டென்ட் தான், கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. மொத்தத்தில் இவங்க எது பண்ணாலுமே அது கண்டென்ட்டான்னு நினச்சா அவங்க சப்ஸ்கிரைபர் தான் கண்டென்ட்டு, மித்த ஆடியன்ஸுக்கு கண்டென்ட் கிடையவே கிடையாது. அப்புறம் இன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மா வீட்டில் தான் டைட்டில் போட்டிருப்பாங்க. அந்த டைட்டிலில் அந்த வீட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுவும் வந்து ப்ராடு தான், பித்தலாட்டம் தான். டைட்டில் வச்சு பித்தலாட்டம் உள்ள எப்பவும் போல் அவங்க வீட்டில் என்ன நடக்குது, ஆடு கோழி மாடு இதுதான் நடக்குது. மொத்தத்தில் அவங்க பார்க்குற ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காதுன்னு கேட்டால் கண்டிப்பாக போர் அடிக்க. ஏன்னா அவங்க அடிமையாக இருந்தால் சத்தியமாக அவங்க சப்ஸ்கிரைபருக்கு போர் அடிக்காது. பல கட்டமாக பேசியிருப்பாங்க. பல கணவன் மனைவி மாறி மாறி சண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு பெருமனாயும் பேசுறது நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையாரை எந்த காலத்திலும் மிஞ்ச முடியாது. அந்த காரோட வீடியோ பாருங்கள், நல்லா அதை தலையும் சீவலிங்க, அந்த பொட்டு மலையிலேயே ஏட்டுக்குதுங்க. அப்படியே வந்து டீ காஃபி குடிக்கிறாங்க. இவங்களுக்கு சுத்தங்கிறது எட்டாக்கனி. சுத்தம் சுகாதாரம் சோறு ஓடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம காயத்ரி அம்மையாருக்கு அதெல்லாம் எட்டாக்கனி. ஏன்னா எல்லாமே இலவசமாக வருவானுங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ போட்டால் 100K 150K வருவாங்க. அவங்க மிதப்பு அவங்க ஆடியன்ஸுக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே அறிவு சார்ந்த கருத்துக்களுமே வந்ததே கிடையாது. அது அறிவு சார்ந்த இருந்ததுன்னா நல்ல வீடியோ பார்க்கலாம். நான் சொல்கிற சேனல்லாம் நல்ல வீடியோ தான். இந்தியா குட்டி, இது நம்ம வீடு, துர்கா காந்தி, இதெல்லாம் சேனலில் போய் கண்ணை திறந்து பாருங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்டு எப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்க. ஆனால் இவங்க கண்டென்ட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குங்க. குழந்த ஒரு வீட்டுன்னு இருந்தால் குழந்த அழுத்தான் செய்வாங்க. ஆனால் 24 மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவங்க அம்மா வேலைக்கு போயிடுதுங்க, அவங்க அப்பா வேலைக்கு போகிறாங்க, அவங்க மச்சான் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இவங்க வேலைங்கிற பேச்சுக்கு இடமில்லை. நாங்கள் வந்து எதுக்குங்க உழைக்கணுங்க, எங்களுக்கு அருமையான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அப்புறம் அந்த கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது, நவம்பரில் தான் அது வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அக்காவையங்கிற கேரக்டர் தான் புதிராக இருக்குது. அது அக்காவாயினா எந்த பையனாங்கிறது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.